ஒரு தெருவில் உள்ள வீடுகளுக்கு 1 முதல் 49 வரை தொடர்ச்சியாக கதவிலக்கம் வழங்கப்பட்டுள்ளது. செந்திலின் வீட்டிற்கு முன்னதாக உள்ள வீடுகளின் கதவிலக்கங்களின் கூட்டுத்தொகை செந்திலின் வீட்டிற்கு பின்னதாக உள்ள வீடுகளின் கதவிலக்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமம் எனில் செந்திலின் வீட்டு கதவிலக்கத்தை காண்க. இப்போ செந்தில் வீட்டு கதவிலக்க எண் தெரியாதனால அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? அப்போ செந்தில் வீட்டுக்கு இடது பக்கம் இருக்கிற வீடுகளுக்கெல்லாம் x-1, x-2, x-3, x-4 அப்படியே வச்சுட்டு போனோம்னா 1ல் போய் முடிஞ்சிடும். வலதுபுறம் இருக்கிற வீடுகளுக்கு கதவிலக்கங்கள்னால் x+1, x+2, x+3, x+4 அப்படியே வச்சுட்டே போனோம்னா கடைசியாக 49ல் போய் முடியும். இப்போது கணக்கில் செந்திலின் வீட்டிற்கு முன்னதாக உள்ள வீடுகளின் கதவிலக்கங்களின் கூட்டுத்தொகை செந்திலின் வீட்டிற்கு பின்னதாக உள்ள வீடுகளின் கதவிலக்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமம்னு கொடுத்துருக்காங்க. அதை தனித்தனியே கூட்டி எழுதிக்கலாமா? இப்போ பாருங்கள், இடது பக்கத்தில் உள்ள கூடுதலும் ஒரு கூட்டுத்தொடர் வரிசை தான், வலது பக்கத்தில் உள்ள கூடுதலும் ஒரு கூட்டுத்தொடர் வரிசை தான். நமக்கு கூட்டுத்தொடர் வரிசையுடைய கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தெரியும், n/2 × a+l. ஃபார்முலாவில் n, a, l இவற்றுடைய மதிப்புகளை நமக்கு பிரதியிடும்போது நம்மளுடைய சமன்பாடு இப்படி மாறிடுது. வலது பக்கம் உள்ள கூட்டுத்தொடர் வரிசை 1லிருந்து ஆரம்பிக்கலை. அதனால நம்ம அதை எப்படி மாற்றி எழுதலாம் அப்படின்னா, 1லிருந்து 49 வரைக்கும் கூட்டிட்டு அதிலிருந்து 1லிருந்து x வரைக்கும் உள்ள கூட்டுத்தொடர் வரிசையை கழிச்சிட்டோம்னா நமக்கு தேவையான கூட்டுத்தொடர் வரிசை கிடைச்சிரும். இப்போது 2 கூட்டுத்தொடர் வரிசை கிடச்சிருக்கா? ஒன்றுலேயும் n, a, l மதிப்புகளை பிரதியிடுவோம். 2 பக்கமும் கிடைச்ச விடைகளை சமப்படுத்துவோம். அதில் x கேன்சல் ஆயிரும். x² ஒரு பக்கம் கொண்டு வருவோம். கூட்டினா 2x², அதனுடைய மதிப்பு 2450. அதை சுருக்கும்போது x² மதிப்பு 1225. 1225 35இன் வர்க்கம், அதனால் xோட மதிப்பு 35. எனவே செந்திலின் வீட்டு கதவிலக்கம் 35.